டெல்லி ஹைகோர்ட்டில் இன்னைக்கு வாட்ஸ்அப் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்படியே எங்களை ஃபோர்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா நாங்கள் இந்தியாவை விட்டே வெளியே போய்ட்றோம், எங்களுக்கு வேறு வழி தெரியலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வாட்ஸ்அப் பேசிக்காக இந்தியாவில் இருக்கிற யாருமே யூஸ் பண்ணாமல் நாங்கள் இந்தியாவை விட்டே வெளியே போய்ட்றோம், நீங்கள் எங்களை நிறைய ரூல்ஸ் போடுறீங்க, எங்களால் இந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ண முடியலை, மெசேஜ் அனுப்புகிறவங்க என்ன மெசேஜ் அனுப்புகிறாங்கன்னு வாசிக்கணும்னு சொல்கிறீங்க, எங்களால் அது முடியாதுப்பா, நாங்கள் அதனால் வாட்ஸ்அப் இந்தியா விட்டே போயிடவா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்னைக்கு டெல்லி கோர்ட்டில் வாட்ஸ்அப்போட மெட்டா, அதாவது மெட்டா கம்பெனிக்கு கீழே தான் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாமே வருது கரெக்டாக. ஸோ அந்த பேரண்ட் கம்பெனியோட லாயர் இன்னைக்கு டெல்லி கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஆப்போசிட்டில் இருக்கிற இந்தியன் கவர்மெண்ட்டோட லாயர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் செல்லாது தம்பி, நீ ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், ஒழுங்காக ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வாட்ஸ்அப் பற்றின பிரச்சனை மட்டும் கிடையாது. நீங்கள் நம்ம எல்லாருமே இன்னைக்கு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிருக்கோம். வாட்ஸ்அப் நம்ம இருக்கிறதுலே ப்ரைவேட்டான கான்வர்சேஷன்ஸ், நம்மளோட பார்ட்னரோட பேசுறதுலேருந்து, நம்ம ஒரு ஃபோட்டோ அனுப்புறதுலேருந்து, எதாக இருந்தாலுமே நம்ம அது வாட்ஸ்அப்பில் ஒன்று அனுப்பிச்சோன்னா அது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் வாசிக்கிறாங்கிற ஒரு நம்பிக்கையில் அனுப்பிச்சிட்டு இருக்கோம். இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐடி ரெகுலேஷன் ஆக்ட், அதாவது 2021 படி இல்லை, நடுவில் நான் வேணும்னு நினச்சேன்னா நானும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கேட்குறாங்க. அதுக்கு தான் வாட்ஸ்அப் பதிலுக்கு, இல்லை சாமி நான் இந்த நாட்டை விட்டே போயிடவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இதை நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இப்போ கவர்மெண்ட் பார்க்க முடியாதா? இப்போ நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் கடைசியாக நீங்கள் உங்களோட லவ்வர்கிட்டையோ, இல்லை நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கிட்டையோ, இல்லைனா உங்களோட ஹூவர் பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட அடித்த ஒரு ஜோக்காக இருக்கட்டும், இதெல்லாம் வேறு யாராவது பார்க்க முடியுமா? இப்போ நினச்சா கவர்மெண்ட் பார்க்க முடியுமா? இந்த கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே பதில் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு இது ரொம்ப ஹாட்டான நியூஸாக இருக்குது. ஏன்னா வாட்ஸ்அப் நான் அந்த நாட்டை விட்டே போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது என்னங்கிறத டீட்டெயிலாக பார்க்க ஆரம்பிப்போம். வாட்ஸ்அப் இருக்குமா இருக்காதா? லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம், தேங்க்ஸ் ஃபார் சஜஸ்டிங் திஸ் டாபிக். ஏன்னா நீங்கள் சஜஸ்ட் பண்ணதுனால தான் என்னால் இன்றைக்கி இதை பிக் பண்ண முடியுது. கண்டிப்பாக நேற்று வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் இருந்துக்கிட்டு மதன் வாட்ஸ்அப் பேன் பற்றி பேசு, வாட்ஸ்அப் பேன் பற்றி பேசுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. வாட்ஸ்அப் டெக்னிக்கலாக பேன் ஆகலை. வாட்ஸ்அப் எக்ஸிட் ஆகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா விட்டு நான் எக்ஸிட் ஆகிட்டேன், நான் வெளியே போய்ட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் வாட்ஸ்அப் இதை சொல்கிறாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பை பற்றி ஒரு சின்ன விஷயம் நம்ம தெரிஞ்சுப்போம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், 2009 வாட்ஸ்அப் எல்லாருக்கும் அவைலபிளாக இருக்குது. முதல்ல iOSல மட்டும் இருந்துச்சு, அதாவது ஆப்பிள் ஃபோனில் மட்டும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டுக்கு வந்துச்சு. ஆண்ட்ராய்டுக்கு வந்த டயத்துலேருந்து பயங்கரமான பிளாஸ்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா முதல்லலாம் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணோன்னா ஒரு $50 சம்திங் கொடுக்கணும், $1 சம்திங் பே பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அது எல்லாருக்கும் ஃப்ரீ ஆகிடுச்சு மெட்டா வாங்கினதுக்கப்புறம். மெட்டா அப்படிங்கிற ஒரு கம்பெனி, அதாவது ஃபேஸ்புக் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை எதுக்கு பேர் போன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ப்ரைவசியே கொடுக்காத கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்றைக்குமே எல்லா இன்டர்நெட் கம்பெனி மேலேயுமே இருக்கும். அதில் ஃபேஸ்புக் மேலே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மெட்டா கிட்ட வாட்ஸ்அப் போகிறப்பவே எல்லாரும் என்ன பயந்தாங்கன்னா, ஐயோ மார்க் மாமா வாங்கிட்டாரா வாட்ஸ்அப்பை, அப்போ ப்ரைவசி எல்லாருக்கும் போச்சுடா, இனிமேல் வாட்ஸ்அப்பே யூஸ் பண்ண முடியாதுரா, அந்த மாதிரி சில பிரச்சனைகள். அப்போ தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனை எல்லாரும் சிக்னல்னு இன்னொரு அல்டர்னேட் ஆப் போவாங்க, இல்லை டெலகிராமுக்கு போவாங்க. அங்கே சுற்றி எங்கே சுற்றி ஒரு நாள் 2 நாள் யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் எல்லாருக்கும் வாட்ஸ்அப் ஆகணும். ஏன்னா வாட்ஸ்அப் அந்த அளவுக்கு இன்னைக்கு நார்மல் ஆயிடுச்சு. உலகத்தில் இருக்கிற 2 மூலையில் இருக்கிற யாராவது 2 பேர் பேசணும்னா இன்னைக்கு வாட்ஸ்அப் மட்டும்தான் நார்மலாக இருந்துட்டு இருக்குது. அப்படி சொல்லப்படுற வாட்ஸ்அப்பில் நீங்கள் எந்த ஒரு புது கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிறப்பமும் பார்த்தீங்கன்னா மேலே எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் இருக்கும். இன்னும் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் என் ஃபோனே எடுத்து சொல்கிறேன். குனிஞ்சேன்னா இது போயிடும், ஏன்னா ஃபோக்கஸ் போயிடும் கேமராவில். அதனால் காலால் தரையில் இருக்கிற ஃபோனை எடுக்கிறேன். ஓகே, எடுத்துட்டேன். இப்போ நான் ஒரு புது மெசேஜ் ஓப்பன் பண்ணுறேன், சரியா? இதில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இது வரைக்கும் பேசாத ஒருத்தங்களோட வாட்ஸ்அப் கான்டாக்ட் உங்கள் ஃபோனில் இருக்கும்ல. ஸோ ஆப்வியஸாக அப்படி ஒன்று ஓப்பன் பண்ணுங்க. அப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே எழுதியிருக்கும் மெசேஜஸ், முதல்ல ஒரு லாக் ஃபோட்டோ இருக்கும், போட்டு மெசேஜஸ் அண்ட் கால்ஸ் ஆர் எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட், நோ ஒன் அவுட் சைட் ஆஃப் திஸ் சேட். அதாவது இங்கே 2 பேரை தவிர, நாட் ஈவன் வாட்ஸ்அப்பே நினச்சா கூட நீங்கள் அனுப்புகிறத வாசிக்கவோ கேட்கவோ முடியாது அப்படின்னு ஒரு மெசேஜ் எல்லாரோட வாட்ஸ்அப் மெசேஜில் நீங்கள் நம்மள என்ன ட்ரை பண்ணி பாருங்கள். ரேண்டமாக பேசாத ஒருத்தங்களோட வாட்ஸ்அப், ஏன் பேசாத ஒருத்தங்கன்னு சொல்கிறேன்னா மேலே இருக்கும், இல்லைனா ஸ்க்ரால் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். உங்கள் ஆளோட மெசேஜை போய் பாருங்கன்னா எத்தனை வருஷம் எத்தனை சேட்டு எப்படி போயிட்டுருக்கு, ஒரு நாள் சேட்டுக்கு ஸ்க்ரால் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும், கரெக்டாக? ஸோ பேசாத ஒருத்தங்களோட போய் மேலே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அவங்களோட பேசுகிறவங்க கிட்ட சேட்லேயும் மேலே போய் பார்த்தீங்கன்னா இதாக இருக்கும். ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க, வாட்ஸ்அப் இந்த சேட் எண்ட் டு எண்ட் என்கிரிப்டடாக இருக்குது. இந்த ஃபோனில் இப்போ நீங்கள் பேசிக்கிற வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்புகிற எந்த மெசேஜுமே உங்களையும் அவங்களையும் தவிர யாருமே வாசிக்க முடியாது அப்படின்னு வாட்ஸ்அப் ஒரு உத்தரவாதத்தை கொடுக்குறாங்க. மெட்டாங்கிற ஒரு கம்பெனி வாட்ஸ்அப்பை வாங்கினதுக்கு அப்புறமுமே இதை அவங்க விடலை, இதை அவங்க காப்பாற்றி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஈவன் தோ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் நிறைய குற்றச்சாட்டு இருக்குது, அவங்க டேட்டாவெல்லாம் லீக் பண்ணுவாங்க, கேட்டால் போயிடும் அப்படின்லாம் குற்றச்சாட்டு இருந்தாலும் வாட்ஸ்அப் மேலே அந்த குற்றச்சாட்டு இன்னும் வரல. ஸோ அதனால தான் பெரிய லெவலில் வரல. அதனால தான் இந்த என்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வச்சிருக்காங்க. ஸோ இந்த என்கிரிப்ஷன்னா என்ன அப்படிங்கிறதுல போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சுல, 2 பேருக்குள்ள மட்டும் தான் பேசிக்க முடியும்னு. இது கவர்மெண்ட் தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐடி ஆக்ட் 2021 ஒன்று உருவாக்கி வச்சுருந்தாங்க.
அந்த ஆக்டில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெசேஜ் வந்து ஆரிஜினேட் ஆகிறது எங்கே அப்படிங்கிறத வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சோன்னா நாங்கள் தெரிஞ்சுக்கணும். நாங்கள் கேட்டால் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். அதை வந்து வாட்ஸ்அப்புக்கே தெரியாது, இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. நாங்கள் கேட்டால் நீங்கள் சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு அவங்க வைக்கக்கூடிய ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ராமேஸ்வரம் கஃபேல வந்து ஒரு வெடிப்பு நடந்துச்சு. அது யார் பண்ணாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பார்க்க வேண்டியது இருக்கும். ஒரு மெசேஜ் எங்கள் கையில் கிடச்சிருச்சு, இதை எவன் அனுப்பிச்சான்னு கண்டுபிடிச்சேன்னா நான் வந்து ஒரு பெரிய கேஸையே சால்வ் பண்ணிடுவேன், அதனால எனக்கு தேவைப்படும். இல்லை நான் வந்து ஒருத்தர் மத கலவரத்தை உருவாக்குறான், ஒரு ஜாதி கலவரத்தை உருவாக்குறான், வாட்ஸ்அப்பில் பொய்யான விஷயத்தை ஃபார்வர்ட் பண்ணி விட்றான், அந்த மாதிரி ஒருத்தன் அனுப்புறான்னா அதை எவன் இதை ஆரம்பிச்சு விட்றான்? இது ஜென்ரலாக குரூப்பில் போகிறப்ப வைரல் ஆகிறப்ப தான் தெரியுது. ஆனால் இதை எவன் ஆரம்பிச்சு விட்றான், யார் இந்த தேவையில்லாத எலிமெண்ட்டுங்கிறத நாங்கள் கண்டுபிடிக்கணும். அதனால அந்த சோர்ஸை நாங்கள் கண்டுபிடிக்கணும். இதுக்காக வந்து வாட்ஸ்அப் வந்து இப்போ அதுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்க. எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த 2 பேரை தவிர யாருமே பார்க்க முடியல, ஆனால் நாங்கள் அதை நடுவில் நின்று பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் தான் வந்து கோர்ட்டில், அதாவது ஐடி ரெகுலேஷன் ஆக்ட் ஒன்று இருக்குது. ஸோ ஐடி ஆக்ட் 2021 பிப்ரவரி மாதம் இந்தியாவில் வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இப்போ தான் 3 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த சட்டத்தில் இப்படி ஒரு கிளாஸ் இருக்குது. இது வந்த உடனே வந்து வாட்ஸ்அப்புக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே இது அப்ளிகபிள். சிக்னல் கிட்ட கேட்டால் கொடுக்கணும், இன்ஸ்டாகிராம் கேட்டால் கொடுக்கணும், ஃபேஸ்புக் கேட்டால் கொடுக்கணும், டெலிகிராம் கேட்டால் கொடுக்கணும். யார் இந்தியாவில் இருந்தாலும் நான் கேட்டால் இந்த மெசேஜ் யார் அனுப்பிச்சாங்க, என்ன அனுப்பிச்சிருக்காங்கிறது எனக்கு தெரியணும் அப்படிங்கிறதா வந்து இந்த ரூலோட ஒரு பேசிக்கான விஷயம். பல ரூல்ஸ் இருக்குது, அதில் இந்த ஒரு கிளாஸ் இருக்குது. இந்த ஒரு கிளாஸை எதிர்த்து வந்து ஹைகோர்ட்டில் மெட்டா வந்து என்ன சொல்கிறாங்க, வாட்ஸ்அப் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை சாமி எங்களை நம்பி எல்லாரும் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க, அவன் வந்து சொன்ன மாதிரி ரொம்ப ப்ரைவேட்டான விஷயங்கள்ல இருந்து ஒரு ஆஃபீஸில் பேசுகிறதா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், ஃபேமிலி கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், எல்லாம் வாட்ஸ்அப்பில் தான் நடந்துட்டு இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி 1-2 எக்ஸாம்பிள் சொல்கிறீங்க, ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன், இந்த மாதிரி ஒரு தாக்குதல் இல்லை ஒரு பொய்யான பிரச்சாரம் பண்ணுறது. ஆனால் அதோட நிற்கும்னு என்ன கேரண்டி இருக்குது? அது எப்படினாலும் ஸ்ப்ரெட் ஆகலை. எங்களுக்கு ப்ரைவசி ரொம்ப முக்கியம், அதை நம்பி தான் எங்களை இத்தனை கோடி பேர் இந்தியா ஃபுல்லாக, உலகம் ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அது போக நீங்கள் சொல்கிற சட்டம் வந்து உலகத்திலே அதிகமான ரூல் போடக்கூடிய பிரேசிலில் கூட கிடையாது. பிரேசிலே வந்து இப்படி ஒரு சட்டம் கிடையாது, உலகத்திலே எங்கேயுமே இப்படி ஒரு சட்டம் கிடையாது. என்கிரிப்ஷனை நீ பிரேக் பண்ணி எனக்கு காமின்னு சொல்கிறது, அதனால எங்களால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த என்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அப்படின்னா என்னங்கிறத சொல்லிடுறேன். ஒரு பேர் எம்ஜி ஸ்குவாட், நம்ம ஸ்குவாட் இருக்குல்ல, இப்போ எம்ஜி ஸ்குவாட் அப்படின்னு இருக்குன்னா ஏக்கு வந்து நம்ம A1 அப்படின்னு வச்சிடறோம், பி அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம 2 அப்படின்னு சொல்லிடுறோம், சிக்கு வந்து 3 வைக்கிறோம், இப்படி வந்து Z வரைக்கும் நம்ம போட்டு வச்சிடறோம். இப்போ எம்ஜி ஸ்குவாட் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம நம்பரில் அப்போ ஒன்று உருவாக்க முடியும்ல, யாராவது கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த லெட்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒன்று போட்டு வைக்க முடியும்ல, போட்டு வச்சிட்டோம். இப்போ இது வந்து என்கிரிப்டட் ஃபார்மில் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த என்கிரிப்ஷன்லேயே வந்து 2 டைப் இருக்குது. ட்ரெடிஷ்னல் என்கிரிப்ஷன், இன்னொன்று சிமெட்ரிக் என்கிரிப்ஷன் நம்ம சொல்லலாம், இன்னொன்று ஏசிமெட்ரிக் என்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே கொஞ்சம் டீப் டைவ் பண்ண வேண்டியது இருக்கும். பட் இந்த ஒரு என்கிரிப்ஷன் மெத்தட் இருக்குது, ஓகேவா? இங்கே என்ன பேசுகிறாங்கிறது இந்த ஃபோனில் மட்டும் தான் அன்லாக் பண்ண முடியும். இவங்க என்ன பேசுகிறாங்கிறது இந்த ஃபோனில் மட்டும் தான் அன்லாக் பண்ண முடியும். நடுவில் இருக்கிற சர்வர் ஏர்டெல்லோ ஜியோவோ இல்லை நடுவில் இருக்கிற வேறு ஏதாவது வாட்ஸ்அப்பே நினச்சா கூட அதை பார்க்கவே முடியாது. இவங்களும் நினச்சா மட்டும்தான் சொல்லிக்க முடியுங்கிறது தான் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன். இந்த டெக்னாலஜி வந்து இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் இருக்குது. கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அது சரியில்லை அப்படிங்கிறாங்க. இந்த எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் தான் நீங்கள் பிரேக் பண்ணணும், ஏன்னா நம்ம ஊர் சட்டமே அதை தான் சொல்லுதுன்னு கவர்மெண்ட் சொல்லுது. அதுக்கு அவங்க இருந்துக்கிட்டு இல்லை, நாங்கள் இதை பிரேக் பண்ணுறதுக்கு இந்த நாட்டை விட்டே கிளம்பி போயிடுவோம், ஏன்னா இந்த ஒரு கண்ட்ரிக்காக நாங்கள் ஊரில் இருக்கிற எல்லா பிஸ்னஸையும் ரிஸ்க் எடுக்க முடியாதுங்கிறாங்க. ஏன்னா இந்தியா மட்டும் கிடையாது, 5 ஐஸ்னு சொல்லுவாங்க. அந்த 5 ஐஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா கனடா, யூஎஸ், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, யூகே, இவங்க எல்லாரும் ப்ளஸ் இந்தியா, ஜப்பான், இவங்க எல்லாருமே தான் வந்து இப்போ காமனாக இந்த ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க, இல்லை எங்களுக்கு இதை பிரேக் பண்ணி காமின்னு. ஏன்னா இங்கே எல்லாருமே முதல்லலாம் மெசேஜ்னா என்ன, யார் எனக்கு அனுப்பிச்சாங்கன்னு கண்டுபிடிச்சிட முடியும், பழைய டெலிஃபோனில் கண்டுபிடிச்சிடலாம், நார்மல் ஃபோன் காலில் கண்டுபிடிக்கலாம். இது கண்டுபிடிக்க முடியல. கவர்மெண்ட்டுக்கு அது ரொம்ப டென்ஷன் ஆகுது. இல்லை நான் பார்க்கணும், அது காரணம் வந்து என்ன, எவன் தீவிரவாதி பண்ணுறான், எவன் வந்து கலவரத்தை உண்டாக்குறான்னு வேணும்னு சொல்கிறாங்க. பட் இது அங்கேயே நிற்குமா அப்படிங்கிறதான் வந்து கம்பெனிஸ் அண்ட் மக்கள் நிறைய பேர் யோசிக்கக்கூடிய கேள்வி. இதே மாதிரி யூஎஸில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து ஒரு ஃபோன் அன்லாக் பண்ணுன்னு சொல்லி வந்து FBI வந்து கேட்டாங்க, ஒரு பெரிய கொலகாரன் நீ இந்த ஃபோன் அன்லாக் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க ஆப்பிள் கிட்ட. ஆப்பிள் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆப்பிள் வந்து எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணாங்க, அவன் பெரிய தப்பு பண்ண வேண்டாம். ஆனால் இது அங்கே நிற்காது. அடுத்து ஒரு அரசியல்வாதியோட ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க, அப்புறம் கவர்மெண்ட்டுக்கு பிடிக்காதவங்களை ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க, அப்புறம் ஒவ்வொருத்தையும் ஃபோனையும் ஓப்பன் பண்ணி காமின்னு சொல்லுவாங்க. இது இப்படியே போயிட்டு இருக்கும், நீ எடுத்த ஸ்டாண்டு கரெக்ட்னு சொன்னாங்க. ஆனால் அதே ஆப்பிளோட அந்த ஒரு லாக்கை பார்த்தீங்கன்னா லெட்டராக தேர்ட் பார்ட்டி வச்சு ஓப்பன் பண்ண முடிஞ்சிருச்சு. அப்போ ஆப்பிள் மேலே கூட நம்பிக்கை வைக்க முடியாதா? சேஃப்டி செக்யூரிட்டினா ஆப்பிள்னு சொல்லுவாங்க, அப்போ அதையும் நம்ப முடியாதா? அது சும்மா கதையா அப்படிங்கிற பேச்செல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த அளவுக்கு வந்து இதை பற்றி ஏகப்பட்ட கான்வர்சேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அப்படிங்கிறது வந்து நல்ல விஷயம். அதை யாருமே பிரேக் பண்ண முடியாதா? அது அவ்வளோ இருக்கிறதுலே சேஃபஸ்ட் அதுதானு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. மேன் இன் த மிடில் அட்டாக் அப்படின்னு ஒன்று இருக்குது. இங்கேருந்து அனுப்பக்கூடிய ஒரு பர்டிகுலர் என்கிரிப்டட் மெசேஜை ஒருத்தன் வந்து நடுவில் வாசிச்சுட்டு இவங்களுக்கு அனுப்பிச்சிட்டு இவங்களே ஆனால் டைரெக்டாக அனுப்புகிற மாதிரியே அனுப்பிச்சி விட்ற கதைகள்லாம் இருந்திருக்குது. பட் அது ஆல்மோஸ்ட் ரொம்ப கஷ்டமான ஒரு பர்டிகுலர் விஷயம் தான். அது அவ்வளோ ஈஸியானது கிடையாது. ஆல்மோஸ்ட் ரொம்ப கஷ்டமான விஷயம். இம்பாசிபிள், அது நியர் டு இம்பாசிபிள்னு சொல்லிடுறான். மேன் இன் த மிடில் அட்டாக்னு சொல்லுவாங்க. பட் அகைன் அதெல்லாம் உரமாக வச்சுடுவோம். நம்மளுக்கு இப்போ தெரிய வேண்டியது வாட்ஸ்அப் பேசிக்காக சேஃபான விஷயம்.
நீங்கள் அனுப்புறது அவங்களுக்கு தெரியும், அவங்க அனுப்புறது உங்களுக்கு தெரியும், நடுவில் வேறு யாருக்கும் தெரியாது. கவர்மெண்ட் இல்லை நான் நடுவில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட்ஸ்அப் நான் தெரிஞ்சுக்க வேணாம், என்னை விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நான் இந்தியா விட்டே கிளம்பி போய்டுறேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கவர்மெண்ட் சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா நியாயம் இருக்குது. கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க? இல்லை, நான் வந்து ஒரு தீவிரவாத காரணத்துக்காக தான் இதை கேட்குறேன், ஒரு மதக்கலவரத்தை உண்டாக்குறதுக்காக தான் கேட்குறேன்னு கேட்குறாங்க. நல்ல விஷயம், கரெக்டான விஷயம். ஆனால் அதோட அது நிற்குமான்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாருக்குமே அதுக்கான பதில் கண்டிப்பாக தெரியும். மோஸ்ட் ஆஃப் த டைம் மிஸ்யூஸ் ஆஃப் லா எப்படி நடக்குதுன்னு பார்க்குறோம். மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் வந்து மிஸ்யூஸ் ஆஃப் சிஸ்டம் எப்படி நடக்குதுன்னு பார்க்குறோம். இன்றைக்கி நீங்கள் இதுக்கு ஆரம்பிப்பீங்க, நாளைக்கு 2 பேர் ப்ரைவேட்டாக என்ன பேசிக்கிறாங்கிறதுக்கு கேட்பீங்க. அப்புறம் நாளைக்கு இன்னொன்று எதிர்கட்சியில் இருக்கிறவன் என்ன பேசணும்னு நினச்சி ஸ்னூப் பண்ணுவீங்க. உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தன் விமர்சிச்சானா அவன் என்ன பேசணும்னு நினச்சி அவன் என்னென்ன பேசிகிட்டு இருக்கான், யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு தேடணும்னு நினைப்பீங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் இல்லை, சென்ட்ரல், ஸ்டேட்டு, வார்டு, டிஸ்ட்ரிக்ட் எல்லா கவர்மெண்ட்டுக்குமே இதே தானே. யாராக இருந்தாலும் இவன் என்ன நம்மளை பற்றி என்ன பேசிட்டான் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி இது போய்கிட்டே இருந்துச்சுன்னா எங்கே இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி இருக்கும்? அப்போ மனுஷனுக்கு ப்ரைவசியே இல்லாத உலகமாக மாறிடுமான்னு சொல்லிட்டு ஜென்ரலாக நெட்டிசன்ஸ் பேசிக்கிறாங்க. நானும் அந்த நெட்டிசனில் ஒருத்தன். என்னையை பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு பேசிக் ப்ரைவசியிலேருந்து நகர்ந்து போகிற மாதிரி இருக்குன்னு தான் என்னோட பர்சனல் ஃபீலிங்கும். பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் இல்லை மதன, இது ஓகே, இது பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நீ சொல்கிறது கரெக்டு தான், இது பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நான் உங்களோட ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் இந்த என்கிரிப்ஷன் அப்புறம் டீக்ரிப்ஷன் இதெல்லாம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை இது கேட்குறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இமிட்டேஷன் கேம்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? இது வந்து பெனடிக்ட் கம்பர்பேக் படம். நான் பார்த்துருக்கேன், கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி பார்த்து. எந்த வருஷம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2014. பேசிக்காக ஜெர்மனியில் இருக்கிறவங்க வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கோடில் தான் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிப்பாங்க. ஸோ இந்த கிரிப்ஷன்ங்கிறது வந்து யாருமே கண்டுபிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்கு கோடட் மெசேஜ் என்கிரிப்ட் பண்ணி தான் அனுப்புவாங்க. அதை நடுவில் ஒருத்தர் வந்து எப்படி பிரேக் பண்ணாருங்கிறது தான் இதோட கதை. அதை பற்றி நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும், ஒரு படமாக பார்க்கணும், சூப்பர் படம்னு கேட்டிங்கன்னா இந்த வீக்கெண்டுக்கு மூவி ரெஃபரன்ஸ் வந்து த இமிட்டேஷன் கேம் நீங்கள் தேடி பாருங்கள். ஆலன் டியூரிங்கை பற்றின ஒரு கதை. பட் எனிவே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வாட்ஸ்அப் வந்து அந்த ப்ரைவசியை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை கவர்மெண்ட் சைட் தான் இன்னும் பெட்டரான நியாயம் இருக்குது, அந்த வாட்ஸ்அப் அவங்களோட ப்ரைவசியை விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? நான் வாட்ஸ்அப் ப்ரைவசியை காக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாட்ஸ்அப் மட்டும் இல்லை, டெலிகிராம் எல்லாத்துலேயுமே. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். யார்கிட்ட வாட்ஸ்அப்பில் இருக்கிறது அதிகமாக பேசுவீங்களோ அவங்கள பயமுறுத்தணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ அனுப்பிச்சி விடுங்க. லவ் யூ ஆல், டேக் கேர், பை, சியர்ஸ் அண்ட் ஜீஸ்.